கோர்ட்டுக்கு வந்த விதமே தவறு. டென்ஷன் ஆகிட்டார், நீதிபதியே டென்ஷன் ஆகிட்டார். என்ன அது துப்பட்டா யார் கொடுத்தது முதல்ல உனக்கு? துப்பட்டா கொடுக்கக்கூடாது, தூக்குக்கு மாட்டிக்குவாங்க. கழுத்தை போட்டு இருக்கிட்டா என்ன பண்ண முடியும் கோர்ட்டில்? துப்பட்டா எது வந்துச்சு உனக்கு? கோர்ட்டுக்கு வர்ற மாதிரியே வரலையே நீமா, என்னம்மா இப்படி இருக்கீங்க? அதுதான் பெரிய விமர்சன பொருளாயிட்டு. கோர்ட்டுக்கு வர்ற மாதிரியே வரல, இது பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருந்தது. சாப்பிட கிளம்பிட்டார் அவர். ஏன்னா எஸ்கார்டு போலீஸ் ஒரு 12 1 மணிக்கு தான் தம்பி அழைச்சிட்டு வருவாங்க. ஏன்னா 4-5 கோர்ட்டுக்கு விட்டுட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி பிக்கப் பண்ணிட்டு போவோம் எஸ்கார்டு. இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு ஃபுல் ஃபோர்ஸ் வந்துடும். ஜட்ஜ்மெண்ட் நமக்கு நெகட்டிவாக வருதுங்கிறதே கோர்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நாங்கள் தானே இருக்கேன். போலீஸ் ஃபோர்ஸை ரேஸ் பண்ணாங்க, பேர் தெரிஞ்சு. நிறைய எஸ்கார்டு போலீஸ் வருவாங்க, நம்ம கணிச்சிடலாம் அதை நம்ம எடுக்க போகிறாங்க இன்றைக்கின்னு. ஜெயிலுக்குள்ளே எல்லாமே ஆக்சஸ் இருக்குது. நம்ம அதை போய் நம்ம அதில் இவளுக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்லாம் இல்லை. ஜெயிலுக்குள்ளே எல்லா பொருளும் இருக்குது, சட்டை துணிமணி எல்லாமே இருக்குது. ஜெயிலுக்குள்ளேயே நாப்கின் தயாரிக்கிறாங்க, நெயில் பாலிஷ். ஆமாம், நெயில் பாலிஷ் போய் தயாரிக்க போகிறதில்ல, அது யாரோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் இந்த மனுவில் கொடுத்து தானே இருக்காங்க யாரோ.